ஹன்சிகா மூத்தோனி நடித்து இப்போ தேட்டரில் ரன் ஆகிட்டு இருக்க கார்டியன் படத்தை பற்றி நம்ம ரிவ்யூ பண்ணலாம் வாங்க. கார்டியன் இந்த படத்தோட கதையை வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஆடிட்டரை வந்து ஒரு 5 பேர் சேர்ந்து கொலை பண்ணிடுவாங்க. தன்னை கொன்னவங்கள தான் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி ரிவெஞ்ச் இருக்கிற ஸ்டோரி தான் இந்த கார்டியன். இந்த கார்டியனோட அர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாவலர். பாதுகாவலர்னால் பாதுகாப்பு. இந்த படத்தை பார்க்க போனால் நமக்கு தான் ஒரு பாதுகாப்புன்னு தேவைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படித்தான் படம் இருக்குது. அரண்மனை படத்தில் நம்ம ஹன்சிகாவை பார்த்து இப்போ இந்த படத்தில் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. அவங்களுக்கு செட் ஆகாத மாதிரி இருக்குது. அரண்மனையே தேவையில்லையாட்டிருக்குது. அப்படித்தான் இருக்குது. இந்த படத்தில் அவங்கள இப்போ ஹீரோயினியாக போட்டதுக்கு பதிலாக இந்த பேயை நடிச்சிருப்பாங்க ஒரு லேடி. அவங்கள நீ இந்த படத்தை ஹீரோயினாக போட்டால் செட் ஆகிருக்குமோ என்னமோ தெரில. இந்த படத்தில் ப்ளஸ்ஸாக என்ன சொல்லலாம்னா பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. மியூசிக்கு அது யார் போட்டிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம கைதி மியூசிக் போட்டிருப்பார் சாம் சிஎஸ்ன்னு சொல்லிட்டு. அவரும் அந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. மியூசிக் நல்லா இருந்துச்சு. ஹன்சிகாவோட ஆக்டிங் இனிமேல் நல்லா தான் இருந்துச்சு. பட் இந்த படத்துக்கு செட் ஆகாத மாதிரி எனக்கு தோணுச்சு. நீங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கீங்க, ஏதோ படத்துக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது இந்த படத்துக்கு போங்க. வீட்டில் குழந்தைங்க ஃப்ரீயாக இருக்காங்க, படத்துக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படத்துக்கு கண்டிப்பாக கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க. ஒரு டைம் பார்க்கலாம். போர் அடிக்குது என்னடா பண்ணுறதுன்னு நினச்சி பார்க்கும்போது ஒரு டைம் இந்த படத்தை பார்க்கலாம். நான் இந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு என்ன தோணுதோ நான் அதைத்தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக வீட்டில் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா போய் பாருங்கள். உங்களுக்கு படம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். ஒவ்வொருத்தங்க மைண்ட் செட் பொறுத்து ஒவ்வொருத்தங்களுக்கு புரியும். எனக்கு இந்த படம் ஓகேவாக தான் இருந்துச்சு. ஓகே, நான் கிளம்புறேன். அடுத்த ரிவ்யூவில் பார்க்கலாம். பாய்.